என் அன்பு குழந்தையே, நீ வாழும் போதே உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடு. ஏனென்றால் எல்லோருக்கும் இங்கு மனித பிறவி அமையாதுதானே. அப்படிப்பட்ட அற்புத பிறவி உனக்கு கிடைத்திருக்கின்றது. இதில் வரும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் பெரிதாக நினைத்துக் கொண்டு வருத்தப்பட்டுக் கொண்டே இருக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் விரைவில் நான் நல்லதை நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன். எப்பொழுதும் மற்றவர்கள் சாதனை புரிவதற்கு நீ உதவி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை. யாருடைய வேதனைக்கும் நீ ஒருபோதும் காரணமாக இருந்து விடாதே என் தங்கமே. உனக்கு பிடித்த மனிதர்களோடு நீ சிரித்து சந்தோஷமாக எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசு. ஆனால் உன்னை பிடிக்காத மனிதர்களுடனும் உனக்கு பிடிக்காத மனிதர்களுடனும் சிந்தித்து சிறிது நேரம் பேசினால் போதும். தேவையில்லாத பிரச்சனைகளில் நீ மாட்டிக்கொள்ளக் கூடாது என்றுதான் நான் உனக்காக இந்த நல்லதை சொல்கின்றேன். தவறுகளையும் அதை செய்த மனிதர்களையும் மன்னித்து நேசித்து வாழ கற்றுக்கொள்ளேன் தங்கமே. அவர்களை மீண்டும் நம்பு என்று நான் சொல்ல மாட்டேன். துரோகம் செய்தவர்களும் தவறு செய்தவர்களும் திருந்துகிறார்களோ இல்லையோ, ஆனால் அதை மறக்க கற்றுக்கொள். வாழ்நாட்களில் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மற்றவர்களையும் அவர்களுடைய தவறுகளையும் மன்னிப்பதுதான் சிறந்த வழியாக இருக்கும். அதிகம் கோபப்படுபவர்களிடம் நீ நெருங்கி பழகி பார்த்தால் அவர்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதால் தான் சில தவறுகளை பொறுக்க முடியாமல் கோபப்படுகிறார்கள் என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாம். கோபம் இருக்கும் இடத்தில்தான் நல்ல குணமும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட உறவுகளை நீ அருகில் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் அளவோடு வைத்துக் கொள்ளேன் செல்லமே. உன்னிடம் அருகில் இருக்கும் உறவுகளை இருக்கும் போது வெறுத்துவிட்டு இல்லாத போது அவர்கள் இல்லையே என்று வருத்தப்படுவதால் மீண்டும் அது கிடைத்து விடுமா என்ன? உறவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, உன்னிடம் இருக்கும் போதே அதை ரசிக்க பழகு. இல்லாத போது வருத்தப்படாதே. போலியான புன்னகையை மற்றவர்கள் கண் முன்னால் காட்டிக்கொண்டு திரிவதை விட நான் கோபத்தோடு தான் இருக்கின்றேன் என்று அமைதியாக அவர்களை விட்டு ஒதுங்கி இருப்பதே சிறப்பானதாக இருக்கும். வெற்றி பெற்று வாழ்வதை விட மனநிறைவான வாழ்க்கை தானே முக்கியமானது. ஏனென்றால் வெற்றி என்பது எப்போதுமே மற்றவர்களால் உனக்கு கிடைக்கின்றது. மனநிறைவு என்பது உனக்குள்ளிருந்து நீ கொண்டு வருவது. நீ உனக்குள் இருக்கும் மனநிறைவை எப்போதும் உன்னிடத்தில் வைத்துக் கொண்டால் வெற்றி எப்போதும் உன்னை தேடி வந்தடையும் என்றல்லமே. அதை விட்டுவிட்டு மனதிற்குள் எப்போதும் ஏதாவது ஒரு குறையை நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் எப்படி உன்னால் மனநிறைவோடு இருக்க முடியும்? மனநிறைவு இல்லாத இடத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் எப்படி நிலைத்திருக்கும்? நீ கோபத்தோடு இருக்கின்றாய், நீ ஏதோ ஒரு யோசனையில் இருக்கின்றாய், நீ ஒரு குழப்பத்தில் இருக்கின்றாய் என்பதற்காக மற்றவர்களிடம் பேசும்போதே கோபத்தையோ எரிச்சலையோ வெளிக்காட்டிவிடாதே. ஏனென்றால் சிறிது நேரத்திற்கு பிறகு எல்லாம் சரியான பிறகு உன்னுடைய மனநிலை அமைதியாக மாறிவிடும். ஆனால் நீ கோபப்பட்டு பேசிய பேச்சுக்கள் ஒருபோதும் மாறாது அல்லவா? அது மற்றவர்களின் மனதில் காயத்தை உண்டாக்கும் அல்லவா? அதனால்தான் நான் உனக்காக இதை சொல்கின்றேன். நீ பெற்ற அனுபவத்தால் உன்னுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை கற்றுக்கொள். நான் நித்தமும் உனக்கு நல்லதையும் உன்னுடைய வாழ்க்கையின் ரகசியங்களையும் சொல்லிக் கொண்டுதானே இருக்கின்றேன். வாழ்க்கையின் கணக்குகள் எப்போதும் கஷ்டமானதுதான். உன்னுடன் பழகுபவர்களும் உறவுகளும் வலியையும் வேதனையையும் உன்னிடம் கொடுத்து விட்டு போவார்கள் என்பது உண்மைதான். ஆனால் அந்த வலியும் வேதனையும் தான் உன்னுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல உதவியாக இருக்கும் என்றல்லமே. நீ பொறுமையோடு இருப்பதை பார்த்து பொறுக்க முடியாமல் உனக்கு துன்பத்தை கொடுக்க நினைப்பவர்கள் பொறாமை கொள்கின்றார்கள் என்றால் அதுவே உன்னுடைய மன உறுதிக்கு கிடைத்த மகத்தான வெற்றிதான் என்பதை புரிந்து கொள். நீ நன்றாக வாழ்கின்றாய், எப்போதும் சிரித்த முகத்தோடும் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கின்றாய் என்பதை பார்த்து பொறுக்காமல் தானே பல பேர் உன்னை துன்பத்திற்கு உள்ளாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பரவாயில்லை, அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். உன்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் நினைக்கட்டும். ஆனால் நீ எப்பொழுதும் எல்லோரிடமும் சிரித்த முகத்தோடும் நிம்மதியான மனநிறைவோடு இருக்க வேண்டும். அதைத்தான் உன்னுடைய பெருமாள் நான் விரும்புகின்றேன். உன்னுடைய வலியை நீ உணர்ந்தால் உனக்குள் உயிர் இருக்கின்றது என்று அர்த்தம். மற்றவர்களும் வலியும் வேதனையும் அடைவார்களே என்று மற்றவர்களுக்காக நீ யோசிக்கின்றாய் என்றால் உண்மையான மனிதனாக நீ இருக்கின்றாய் என்று அர்த்தம். உண்மையான மனிதத்தன்மை அப்படி யாரிடம் இருக்கின்றதோ
அவர்களை நானே தேடி வருவேன். என் அன்பு குழந்தையே, ஏன் கலங்குகிறாய் என் செல்வமே? பதற்றம் அடைவதற்கும் வருத்தம் அடைவதற்கும் இன்னும் இங்கு எதுவும் முடிந்துவிடவில்லை. பல சோதனைகளுக்கும் நிரந்தர தீர்வு இல்லாமல் மன உளைச்சலுக்கு உள்ளாகி பெரும் வேதனையில் உள்ளாய். கவலைப்படாதே, துவண்டு விடாதே. இவை அனைத்திலிருந்தும் நீ விடுபட போகின்றாய். நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடிவிடும். அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை நான் வாழ்வில் உயர்த்தப் போகின்றேன். எத்தனை உறவுகள் உன்னோடு இருந்தாலும் நீ தனிமையில் வாடிக்கொண்டிருக்கின்றாய். எப்போதும் கவலை, ஏக்கம் என உன்னுடைய வாழ்க்கையை நீ கழித்துக் கொண்டிருக்கின்றாய். உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். குழந்தையே, கலங்காதே, நான் இருக்கின்றேன். நான் ஒரு வாக்கு கொடுத்தால் அதனை நிச்சயம் நிறைவேற்றுவேன். எதற்காக நீ வீணாக புலம்பிக் கொண்டிருக்கின்றாய்? அமைதியாக இருந்து நடக்கப் போவதை மட்டும் பார். தேவையில்லாமல் பயப்படுகின்றாய். உன் கஷ்ட காலங்கள் அனைத்தும் முடிந்து விட்டன. இனி மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய். உனது அருளால் ஒரு சில காயங்களை மட்டும் நான் தாங்கிக் கொள்கிறேன் என்பதற்காக எல்லா வழிகளையும் எனக்கு தர வேண்டாம் அப்பா என்று என்னிடம் நீ அழுது கொண்டிருக்கின்றாய். ஆறாமல் உன்னுடைய மனதில் ஏராளமான ரணங்கள் உள்ளது என்பதை நான் அறிவேன். குழந்தையே, கலங்காதே. அனைத்திற்கும் மருந்தாக நான் ஒரு நல்ல தீர்வை கொடுப்பேன். நான் உன்னோடே இருக்கும் போது நீ வீணாக அழாதே. அழுதது போதும். எவர் உன்னை தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகின்றது. நல்லதை மட்டும் நினை, நல்லதை மட்டுமே பேசு. முடிந்த வரையில் உதவி செய். கவலைப்படாதே. உன்னுடைய தந்தை நான் இருக்கின்றேன். ஒருபோதும் உன்னை நான் கைவிட மாட்டேன். எனக்காக காத்திரு குழந்தையே. உனக்காக நான் வருவேன். உன் கனவில் நான் வருவேன். அதற்கு தேவை நம்பிக்கை, பொறுமை. நீயாக இரு. உன்னுடைய சுயமரியாதையை இழந்து அடுத்தவரிடத்தில் பணிந்து போவதற்கு என்றும் உனக்கு அவசியமில்லை குழந்தையே. உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது. என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற தைரியத்தோடு இரு. வாழ்க்கையை நன்றாக வாழலாம். விலகியிரு. உன்னை ஏமாற்றுபவர்களிடமிருந்து, மதிக்காதவர்களிடமிருந்து, விமர்சிப்பவர்களிடமிருந்து, உன்னை தாழ்த்தி பேசுபவர்களிடமிருந்து விலகியே இரு குழந்தையே. இவர்கள் உன்னுடனே இருந்தால் உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை புரிந்து கொள். நான் எடுக்கும் முடிவு சரியா என்று எனக்கு தெரியாது. ஆனால் எடுத்த முடிவை சரியாக்குவேன் என்று தைரியத்தோடு செயல்படு. நிம்மதிக்கான 2 வழிகள்: விட்டுக்கொடு, இல்லையேல் விட்டு விடு. கொடுப்பவர்களுக்கு தெரியாது கொடுப்பவர்கள் கடவுள் என்று. கேட்பவர்களுக்கு தெரியும் கொடுப்பவர் கடவுள் என்று. எதை கொடுத்து நல்ல பேர் வாங்கம் என்று நினைத்தாயோ அதை கொடுக்கும் வரை மட்டும் தான் என்பதை நீ நினைவில் கொள். யாரையும் அளவுக்கு அதிகமாக நேசிக்காதே. அவர்களின் சிறிய மாற்றத்தை கூட உன்னால் தாங்க முடியாது. நிம்மதியாக தூங்கவும் முடியாது. இதை புரிந்து கொண்டு நீ செயல்படு. பணம் இன்று வரும், நாளை வந்த வழியே சென்றடைந்துவிடும். ஆனால் பாசம் என்றுமே நிலையானது. பணத்திற்காக பாசத்தை விட்டு விடாதே. மீண்டும் அது கிடைப்பது மிக கடினம் குழந்தையே. நீ விரும்பாத துன்பமே உனக்கு வரும்போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராதா? நல்லதே நினை, நல்லதே நடக்கும். என்